இப்படிப்பட்ட உலக சூழ்நிலையில ஒரு பொருளை வைத்து அவர்களுடைய பதவியை வைத்து அவர்களிடமிருந்து எப்பேற்பட்ட வேலை ஆதாயங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கொடுக்கப்பட இருக்கிற அந்த மரியாதையும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஞானிகள், சித்தர்கள், சாதுக்கள், இறைவன் வழிபாடு இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருள் பின்னாடியும், எந்த ஒரு உணவு பின்னாடியும், எந்த ஒரு உறவு பின்னாடியும், எந்த ஒரு பதவி பின்னாடியும், எதையும் சார்ந்தோ எதையோ ஒரு விஷயத்து பின்னாடியோ அவங்க ஓடுவதில்லை. ஆனால் இவை அனைத்தும் கிடைத்தால் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ, உலகமே கிடைத்தால் என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ, என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, எல்லா உறவு இருந்து ஒரு மனிதன் என்ன ஒரு பொலிவோடு இருப்பானோ, என்ன ஒரு மன திருப்தியோடு இருப்பானோ, என்ன ஒரு சந்தோஷத்தோடு இருப்பானோ, அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அந்த ஒரு கம்பீரம், அந்த ஒரு சமாதானம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஒரு பக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பெற்றுக்கொண்டாலும் கிடைக்கப்படாத ஒரு சந்தோஷம், ஒரு பக்கம் உலகத்திலே மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும், டொனால்ட் ட்ரம்ப்பே இருந்தாலும் ஒரு மன அலைச்சல், தேடல், அடுத்த கட்டத்துக்கு நகர்தல், அடுத்தவரிடமிருந்து சில எதிர்பார்ப்புகள். ஏன்னா மரியாதை கொடுத்தா தானே நீங்கள் சபைக்கு ராஜா. அப்போது ஒரு ராஜாவாக இருந்தாலும் அடுத்தவர்கள் இருந்து அந்த மரியாதை கிடைச்சால்தான் நீங்கள் ராஜா. கிடைக்காவிட்டால் நீங்கள் ராஜா இல்லை. அப்போ நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் உங்களிடம் கீழே வேலை செய்கிற ஆட்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தையும் மரியாதையும் கிடைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ராஜா. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்கு இன்னொருத்தரிடம் பிச்சை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உலக வாழ்க்கை. ஸோ இவர்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் திருப்தி ஆவதில்லை. எவ்வளோதான் பொருள் இருந்தாலும் திருப்தி ஆவதில்லை. எவ்வளோதான் சொத்து சுகந்தாலும் திருப்தி ஆவதில்லை. எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் திருப்தி ஆவதில்லை. என்னதான் அழகாக இருந்தாலும் அப்பவும் திருப்தி ஆவதில்லை. உருவத்திலையும், புற உருவத்திலையும், தோல்லையும், வடிவத்திலையும், அழியக்கூடிய அந்த வடிவத்திலையும், அழுகக்கூடிய அந்த உடம்புலையும் தேடக்கூடிய அந்த சந்தோஷத்தை அகத்தில் இவர்கள் ஒருபொழுதும் தேடப்போவதும் இல்லை. ஆனால் ஞானிகளிடம் எதுவுமே இல்லை. ஒரு திடமான தேகங்களோ, திடமான அழகோ, ஒரு உயர்ந்த ரக பொருட்களோ எதுவுமே ஞானியிடம் இல்லை.